ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்லா கிறிஸ்பியாக முறுக்கு தான் செய்ய போகிறோம். அதுவும் முறுக்கு வந்து அரிசி மாவெல்லாம் அரைச்சி ஒன்றும் செய்யவே தேவையில்லை. வெறும் இட்லி மாவு வீட்டில் இருந்தாலே போதும். 15 நிமிஷத்தில் முறுக்கு ரெடி ஆகிடும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நான் நல்லா பவுடராக அரைச்சிக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பொட்டுக்கடலையை நல்லா நைஸாக நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். முறுக்குக்கு மாவு வந்து இப்போ நான் வந்து தோசை மாவு எடுத்திருக்கேன். இட்லி மாவு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கப் தோசை மாவுக்கு ஒரு கப் பொட்டுக்கடலை எடுத்து நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக மாவோட அளவு வந்து இருக்கும். கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் ஒரு சிலருக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். அதனால் ஒரு கப் அளவுக்கு நீங்கள் பொட்டுக்கடலை எடுத்து அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். மீதி இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் பத்தாமல் போயிடுச்சுன்னா திரும்ப அரைச்சிட்ருக்கணும். முறுக்குக்கெல்லாம் வந்து ஓமம் சேர்க்கணும். நான் எடுத்துருக்கிற மாவுக்கு இந்த அளவுக்கு ஓமம் எடுத்தால் போதும். அதாவது ஒரு சிட்டிகை அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன். நல்லா கையில் இப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். நான் எடுத்துருக்கிற மாவில் இன்னும் உப்பெல்லாம் எதுவுமே போடாததுனால தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். கருப்பு எள்ளு கொஞ்சம் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். எள்ளு சேர்த்து செய்யும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒரு குட்டி பேனில் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடாக காய வச்சு எடுத்துருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற பொட்டுக்கடலை மாவை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். மொத்தமாக சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கொஞ்சமாக பொட்டுக்கடலையை சேர்த்து நல்லா மாவு பிசைஞ்சிக்கிட்டேன். முறுக்குக்கு நம்ம மாவு எப்படி பிசையுமோ அதே போல் தான் பிசையணும். பாருங்கள், கையை வச்சு அழுத்தினாலே லைட்டாக உள்ளே போகணும் மாவு. அப்போ தான் முறுக்கு பிழியும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைனா ரொம்ப கஷ்டப்பட்டு முறுக்கு பிழிகிற மாதிரி இருக்கும். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக நல்லா சாஃப்டாக இருக்குது எடுக்கிறதுக்கு மாவு. இந்த மாதிரி உருண்டை பண்ணி நம்ம முறுக்குழலை போடுறதுக்கு நல்லா கரெக்டான பதத்தில் இருக்குது. மொத்தமாக பொட்டுக்கடலை மாவு போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா கரெக்டான பதத்துக்கு கொண்டு வர முடியும். நான் எடுத்திருந்த பொட்டுக்கடலை மாவில் பாருங்கள் கொஞ்சம் தான் மீதி இருக்குது. பொட்டுக்கடலை மாவை வேஸ்ட் பண்ணாமல் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா இன்னொரு நாள் நம்ம முறுக்கு காலி ஆகிட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக இட்லி மாவு எடுத்தோ இல்லை தோசை மாவு எடுத்தோ இந்த பொட்டுக்கடலை மாவை சேர்த்து நம்ம முறுக்கு செஞ்சுக்கலாம். நான் வந்து முறுக்கு பிழியறதுக்கு இப்போது இந்த டிசைன் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. எப்போவுமே முறுக்கு செய்கிறதுக்கு முன்னாடி முறுக்குழாயில் எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மாவு நம்ம போடணும். இதில் எல்லாத்துலேயுமே நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க எண்ணெயை. இப்போ மாவு வந்து முறுக்குழாயில் போட்டு முறுக்கு சுட ஆரம்பிச்சிடலாம். முறுக்கு செஞ்ச அனுபவம் இருக்கிறவங்க எண்ணெய் கடையிலே கூட செஞ்சுக்குவாங்க. புதுசாக செய்கிறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கிட்டு கரண்டி திருப்பி வச்சுட்டு இங்கே எண்ணெய் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம முறுக்கை சுட்டுட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. நல்லா இப்படி அழுத்தி விட்டுருங்க. அவ்வளோதான், பாருங்கள் ஈஸியாக நம்ம முறுக்கு சுட்டுட்டோம். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம முறுக்கு போட்டு சுட்டுடலாம். ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி போட்டுக்கிறேன். பொட்டுக்கடலை நம்ம கொஞ்சம் அதிகமாக போட்டு செஞ்சுருக்கிறதுனால சீக்கிரமாக கலர் வந்துடும். அதனால் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணுங்கள். அப்போ தான் உள்ளேயும் மாவு நல்லா வெந்து வரும், மேலேயும் நல்லா கலராக வந்திருக்கும். பாருங்கள், முறுக்கு நல்லா கலராக வந்துருச்சு, உள்ளே நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நான் எடுத்துடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி மாவு தோசை மாவு வச்சு நம்ம சூப்பராக நல்லா டேஸ்டியாக முறுக்கு செஞ்சுட்டோம். பொட்டுக்கடலை கொஞ்சம் அதிகமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால எண்ணெயில் முறுக்கு போடும்பொழுது கொஞ்சம் பிரிஞ்சிடும். அதனால் நல்லா ஒட்டிட்டு இந்த முனை இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நல்லா ஒட்டிட்டு போட்டிங்கன்னா பிரியாமல் நல்லா இது போல் வரும். அதே மாதிரி பொட்டுக்கடலை கொஞ்சம் நம்ம அதிகமாக போட்டு செஞ்சுருக்கிறதுனால எண்ணெயில் போட்டதுமே சீக்கிரமாக கலர் வந்துடும். நம்ம தீ ஃபுல்லாக வச்சுட்டு செஞ்சோம்னா இந்த மாதிரி நல்லா டார்க்காக வந்துடும் கலர் வந்து, ஆனால் உள்ளே வந்து வெந்திருக்காது. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் முறுக்கு செஞ்சிங்கன்னா அழகாக இந்த கலரில் நல்லா சூப்பராக வெந்து வரும். இந்த 2 டிப்ஸை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா இட்லி மாவு தோசை மாவில் சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக முறுக்கு செஞ்சிடலாம். பாருங்கள் இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. சும்மா லைட்டாக தொட்டதுமே அப்படியே உடையுது பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்குது சாப்பிடவே.
இது போல் நீங்களும் உங்களுடைய வீட்டில் இட்லி மாவு தோசை மாவு இருந்ததுன்னா பொட்டுக்கடலையை மட்டும் அரைச்சி நீங்கள் ஒரு 15 நிமிஷத்துலேயே முறுக்கு செஞ்சிடலாம். ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த முறுக்கு வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.